வணக்கம். உங்ககிட்ட நான் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கொளுத்துற வெயில நம்ம உடம்பு எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கலாங்கிறத நான் சொல்ல போறேன். இப்ப நைட்லங்க நம்ம படுக்கும்போது கொஞ்சம் பழைய சாதத்துலங்க சாதத்தை எடுத்து நல்லா கொஞ்சம் பிணைஞ்சிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. காலையில எழுந்த உடனேங்க அந்த தண்ணி ஒரு டம்ளர்ல இருத்து ஒரு உப்புக்கல் போட்டு நல்லா கலக்கி அந்த வெறுவயத்துல குடிக்கிறப்ப நல்லா நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியா போயிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சாதமோ டிஃபனோ ஏதோ ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 11 மணிக்குங்க நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஒன்று இளநீ குடிக்கலாம், இல்லாட்டினா நொங்கு சாப்பிடலாம், இல்லைன்னா கோசாப்பழம் சாப்பிடலாம். அப்படி நம்ம முடியலைங்களா, நம்மளுக்கு இருக்கவே இருக்குங்க நல்லா மோருங்க. தண்ணி மாதிரி நல்லா மோரை குடிச்சிட்டோம்னா நல்லா குளிர்ச்சியா இருக்கும். நம்ம வேணா கருவேப்பிலை இந்த மாதிரி கொத்தமல்லி தலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம், அது நல்லா இருக்கும். மதியானம் பார்த்தோம்னா நம்ம சாப்பாடு அது இதுன்னு நம்ம ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அது வந்து நீர் ஆகாரமா எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து உடம்பு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து நீர் சத்து நம்ம உடம்பு அதிகமா இருக்கு. அப்படின்னு பார்த்தோன்னா என்ன குடிக்கலாம் தெரியுங்களா, கம்மங்கூழ் குடிக்கலாம், ராகி குழி குடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பழைய சோறு குடிக்கலாங்க. நல்லா சின்ன வெங்காயத்தை அறுத்து வச்சு அந்த ராகி கூழ் அந்த தயிரையும் நல்லா கலந்து ஒரு குண்டாவில் வச்சு ஒரு சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு ஒரு ஊறுகாய் வச்சு அந்த கூழ் குடிச்சா செமையா இருக்கும். அப்பவும் நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல நம்ம வந்து பெண்களா இருந்தோம்னா செவ்வாய் வெள்ளி நல்லா எண்ணெய் தேய்த்து குளிச்சதுன்னா நமக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். ஆண்களா இருந்ததுன்னா புதன் சனிக்கிழமைங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப நல்லா குளிர்ச்சியா. அப்ப குளிக்கிறப்பங்க நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப மத்தியான நேரத்துல நம்ம தூங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பழைய சோறு அந்த மாதிரி வந்து நீராகாரம் எடுத்துக்கூடாது. லைட்டான சாதத்தை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இப்ப நைட் படுக்கிறப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வயிறு வலிக்கும் இந்த ஹீட்டுனால. அப்ப தொப்பு இல்லைங்க, நல்லா விளக்கெண்ணெய் வச்சு இந்த சைடு 5 தாட்டிங்க, இந்த சைடு 5 தாட்டி ரொட்டேஷன்ல தேய்ச்சிட்டோம்னா அந்த வலி வந்து பறந்து போயிருங்க. அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிற 2 டைம் குளிச்சுக்கலாங்க. இதுதான் இந்த வெயில் காலத்துல நம்ம செய்யலாங்க. பெனிஃபிட் ஏராளம். நீங்களும் பயன்படுத்தி பயனடைங்க.